Hello நண்பா, வெல்கம் டு சேனல். நம்ம சேனல்ல Realme Narzo 70X Amazon ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு ரெண்டு கலர் வேரியன்ட், ரெண்டு பேஸ் வேரியன்ட்ல அந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் ஒரு 12,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைலை பத்தி இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ண போறோம். இந்த Narzo 70Xல பாக்ஸ்குள்ள என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இருக்கு, இது எந்த வெரைட்டில இருந்து வந்திருக்கு, ஏன்னா இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ணா 70 ப்ரோவா இருக்கட்டும் 70 இருக்கட்டும், அது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இது அதுக்கு ஒரு கம்மியான ஒரு ரேஞ்சில தான் இன்னைக்கு இந்த 70X வளம் வருதுன்னே சொல்லலாம். சோ இந்த மொபைல்ல இதுக்கெல்லாம் கம்பேர் பண்ணுவோம், இந்த ரெண்டு மொபைல் கம்பேர் பண்ணும்போது இதுல என்ன வித்தியாசங்கள் இருக்கு, அதை தவிர்த்து பாக்ஸ்குள்ள என்னென்ன கண்டென்ட், என்ன சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா முதல்ல ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் Realme Narzo 70X பாக்ஸ். ஒரு ப்ளூ கலர் ஸ்ட்ரக்சர்ல கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணோன்னே நம்ம கலர் ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ், ஒரு பார்கோட் கொடுத்துருக்காங்க. அதை ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஒரு 6 month வாரண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள உங்களுக்கு யூசர் கேரண்ட், வாரண்டி புக், சாஃப்ட் கேஸ், சிம் மேஜர் டூல்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலா ஒரு 45 வாட் சார்ஜர், டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த Realme Narzo 70X இது பாத்தீங்கன்னா அமேசான்ல ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட பையிங் லிங்க் என்ன கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற, செக் பண்ணி பாருங்க. இந்த மொபைலை பொறுத்தளவு ஒரு ரெண்டு கலர் வேரியன்ட், ரெண்டு பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 4 120GB வேரியன்ட் ஒரு 12,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியன்டா 6 120GB வேரியன்ட் ஒரு 13,500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் இதோட டிசைன் பேட்டர்ன் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண Narzo 70 ப்ரோவா இருக்கட்டும் 70 மொபைலா இருக்கட்டும், ரெண்டோட டிசைன் பேட்டர்ன் அதேவோட தான் இந்த 70Xலயுமே எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். பின்னாடி உங்களுக்கு பிக்கர் ரிங்ஸ்குள்ள 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் வித் ஃபிளாஷோட அந்த ரிங் ஸ்டெப் ஸ்ட்ரக்சர்ல இங்க கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பாட்டம்ல ஒரு பிளைனான ஸ்ட்ரக்சர்ஸ்ல பாக்ஸி ஸ்டைல்ல டூயல் டோன் பினிஷ்ல இந்த வட்டம் பிளாஸ்டிக் பாடி பில்ட்ல பேக் சைட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான். முன்னாடி ஒரு பிளாட்டான டிஸ்பிளே பஞ்ச் கோல் கேமராவோட இந்த வட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த டிஸ்பிளே அண்ட் பாடி செக்மெண்ட்டை பொறுத்தளவு. இதோட டிசைன் பேட்டர்ன் பார்க்கும்போது 70 ப்ரோவா இருக்கட்டும், இந்த 70 சீரீஸா இருக்கட்டும், இந்த 70Xல ரெண்டு போனோட டிசைன் பேட்டர்ன் அப்படியே டிட்டோவா தான் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.72 இன்ச் ஒரு IPS LCD டிஸ்பிளே, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட 950 nit பிரைட்டனான ஒரு டிஸ்பிளே, ஒரு ஃபுல் HD பிளஸ் 16.7 மில்லியன் கலரோட ஒரு பிளாட்டான டிஸ்பிளே இந்த வட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு பஞ்சியான பவர்ஃபுல்லான டிஸ்பிளே இந்த பட்ஜெட் செக்மெண்டோட எடுத்துட்டு வந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு டிஸ்பிளே செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 188 கிராம், திக்னஸ் 7.7 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14, அதுக்கு மேல Realme UI 5.0 சப்போர்ட். இங்க மெமரி கார்டு 1TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். LPDDR4X RAM, UFS 2.1 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் கொண்டு வந்திருக்காங்க. 3.4 ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. IP54 ரேட்டிங் இருக்கு. சைன் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்ட் டைனமெட்டிக் RAM 6GB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். உங்க வேப்பர் கூலிங் சிஸ்டமும் இந்த பிரைசிங் செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல்டோட இந்த Realme Narzo 70Xல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி, இங்க பேட்டரி 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட் சார்ஜரோட கொண்டு வந்திருக்காங்க. 30 நிமிஷத்துல 50% ஃபுல் ரீச் ஆயிரும். ஒரு மணி நேரத்துல உங்களுக்கு 0 to 100 ஃபுல் ரீச் ஆயிரும். இது மாதிரி ஒரு பேட்டரி சார்ஜிங் ஸ்பீடோட அருமையான 1 day பேட்டரி பேக்கப்போட இந்த மொபைல் வளம் வருதுன்னே சொல்லலாம் பேட்டரி செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட், இங்க பிரைமரி சென்சார் 50 MP plus 2 MP டெப்த் அண்ட் ஃப்ரண்ட்ல 8 MP செல்ஃபி கேமரா. இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 30 frames per second, டைம் லேக், ஸ்லோ மோஷன்ஸ் அண்ட் உங்களுக்கு டூயல் வீடியோ, ஸ்ட்ரீட் மோட், ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ், ஏகப்பட்ட சிறப்பம்சங்கள் கேமரா செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் 50 MP சென்சார், டே லைட் நல்லா இருக்கு, நைட் கண்டிஷன்ஸ் அண்ட் இன்டோர்ல இருக்கிற ஷார்ட்ஸ் ஒரு சில நாய்ஸஸ் இருக்கதான் செய்யுது. அண்ட் இங்க அல்ட்ரா வைட் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக்கா இருக்கு. அண்ட் செல்ஃபி கேமரா ஆவரேஜா தான் இருக்கு. போர்ட்ரேட் ஷாட்ஸ் குட், அதோட இங்க செல்ஃபி கேமரா ஆவரேஜான ரிசல்ட் தான் இங்க கொடுக்குதுன்னே சொல்லலாம். இந்த மொபைல் இருந்து எடுத்த 2-3 ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போனை பொறுத்தளவு MediaTek Dimensity 600 Plus ஒரு 6nm ஆர்க்கிடெக்டோட 2.2 GHz கிளாக் சிப் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரோட எடுத்து வந்திருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது Mali G57 MC2 கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு சிப்செட், நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் இந்த போன்ல எடுத்து வந்திருக்காங்க. சோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது மீடியமான கிராபிக்ஸ் வச்சு விளையாண்டுக்கிட்ட தரன் இந்த போன்ல இருக்கு. ஓவரால் தட் ஒரு ஆப் ஓபன் பண்ற கன்சிடென்ஸ் ஆகும், ஆப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும் நல்லாவே இங்க பிகேவ் ஆகுது. அதோட இங்க வேப்பர் சாம்பிங் சிஸ்டம் அண்ட் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே அண்ட் உங்களுக்கு இந்த ஸ்டுடியோ ஸ்பீக்கர் எல்லாம் இருக்கிறனால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்ணும் போது நல்லாவே இங்க ஒரு ஹாப்பிக் ஃபீட்பேக் இங்க கிடைக்குது இந்த மொபைலை பொறுத்தளவு. டே டு டே லைஃப்ல ஒரு சோசியல் மீடியா
பாக்குறதாகட்டும், என்டர்டைன்மெண்ட் விஷயங்கள் யூஸ் பண்றதாகட்டும், எல்லா விதத்திலுமே ஒரு கன்வென்ட்டான ஒரு சிப்செட் இந்த போன்ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரியல்மி நாசோ 70X ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல அமேசான்ல லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட பையிங் லிங்க் என்ன கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஒரு 2 கலர் வேரியன்ட், 2 கலருமே தாறுமாறான வேரியன்ட். அண்ட் தட் பேஸ் வேரியன்ட்டே உங்களுக்கு 12,000 ரூபாய். என்னோட ரெக்கமெண்ட் இந்த பேஸ் வேரியன்ட் நீங்க டச் அவுட் பண்ணாதீங்க. ஒரு 6 120GB இருங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு இந்த மொபைல் நீங்க யூஸ் பண்ண போறேன் ஒரு கான்செப்ட்ல நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த 6GB மட்டும் தான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஆண்ட்ராய்டு 14 கண்டிப்பா ஒரு வருஷத்துக்கு OS அப்டேட் கொடுப்பாங்க, 2 வருஷம் எக்ரிட் பேட்ச் அப்டேட் கொடுப்பாங்க. சோ இன்னைக்கு உள்ள ஆப்ஸ் ஒரு 2 வருஷம் கழிச்சு போகும்போது எல்லாமே பிக்கரா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ரேம் கண்டிப்பா நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ப்ராசஸர் செக்மெண்ட் மட்டும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு பத்தாது, ரேமும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் தட் சோ அதனாலதான் நான் 6GB எடுக்க சொல்றேன். சோ அதோட ரேட்டிங் ஒரு 1500 ரூபாய் கூட தான். ஆனா 1500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு 2 வருஷத்து வரைக்கும் எந்த ஒரு பஞ்சாயத்தும் உங்களுக்கு இருக்க போறது கிடையாது. அது போக இந்த மொபைல் ஒரு அருமையான மொபைலுங்க. இப்ப லான்ச் பண்ண நாசோ 70 சீரீஸ்ல இருக்கிறதுல கடைசி ஒரு ஒரு சூப்பரான ஒரு மொபைல்னே சொல்லிக்கலாம். கொடுக்குற காசுக்கு தேவையான அனைத்து சிறப்பம்சமும் இந்த போன்ல இருக்கு. ஏன்னா இங்க 120 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு, ஸ்டுடியோ ஸ்பீக்கர் இருக்கு, வேப்பர் சாம்பிங் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க, IP ரேட்டிங் உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க, உங்களுக்கு 45 வாட் சார்ஜர், ஒரு நேரத்துல ஃபுல் சார்ஜ் ஆயிரும், உங்களுக்கு 5000 mAh பேட்டரி, வெயிட்டும் கம்மி, திக்னஸும் கம்மி, சூப்பரான ஒரு டிஸ்பிளேயும் இந்த வட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு நல்ல ஒரு சிப்செட்டும் இந்த போன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. 70ல கூட ஒரு சில ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சு. இந்த போன்ல கேமராவுக்கு ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு, ஏன்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. இருந்தாலும் கேமரா ஆஸ்பெக்ட் ரேஷியோ மட்டும் தவிர்த்துட்டு ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக எடுக்க போறேன், உங்களுக்கு மல்டி டாஸ்கிங்காக எடுக்க போறேன், இது மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு இந்த போன் ஒரு அருமையான போன். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கேமரா ரொம்ப மொக்கன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு ஓகே, ஆனா ரொம்பயும் குட்னு சொல்லிக்க முடியாது, ரொம்ப பேட்னு சொல்லிக்கணும். ஒரு ஆவரேஜான ஒரு செக்மெண்ட்ல தான் இருக்கு. ஒரு 5 ஸ்டாருக்கு இந்த ஒருக்கு 3.5 ரேட்டிங் கொடுக்கலாம். சோ அது மாதிரி தான் இந்த கேமரா செக்மெண்ட் இருக்குன்னே சொல்லலாம். சோ இந்த ரியல்மி நாசோ 70X ஒரு அருமையான மொபைலுங்க. நிஜமா இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டேடியான OS-ஓட நல்ல ஒரு பேக்கப்போட ஒரு போன் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த நாசோ 70X எல்லா விதத்திலும் பூர்த்தி செய்யும் அளவுக்கு இந்த போன் நல்லாவே வடிவமைச்சிருக்கான்னு சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ இந்த போனை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ அடுத்து இது மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டான வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.